Hi friends, welcome to our channel Medjo Nursing. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா RRB நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதான் என்ன எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்ன ஏஜ் லிமிட், டேட் என்ன, தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன் பண்றதுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 16/9/2024 க்ளோஸ் ஆகுது. அது இல்லாம நமக்கு மாடிஃபிகேஷன் அதாவது கரெக்ட் பண்றதுக்காகவும் டேட் கொடுத்திருக்காங்க. 17/9/2024 இருந்து 26/9/2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு நம்ம கரெக்ட் பண்றதுக்கு. பட் they will charge some amount for correction also. then நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட்னா நம்ம நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் தான் நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th CPC. இனிஷியல் பே 44,900 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். நம்ம என்ன கிளாஸில் வரோம் அப்படின்னா C1ல வரும், C1 கேட்டகரியில் வரும். தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 43 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 713 வேகன்சிஸ் இருக்கு. தென் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா கேட்டகரி வைஸு 500 ஃபீஸ் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 400 நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும். நம்ம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் 400 நமக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாரும் அவங்கவுங்க அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். தென் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேனு, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே 250மே ரீஃபண்ட் ஆயிரும் நம்ம ஒன்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால். ஓகே, அப்பியர் ஆனால் மட்டும்தான் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும், இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. தென் இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸில் நமக்கு 100 கொஷின் பேப்பர் இருக்கும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேப்பர் தான். 70 நம்மளோட சப்ஜெக்டில் இருந்தும், 10 ஜென்ரல் அவேர்னஸ், 10 ஜென்ரல் அரித்மெட்டிக் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், 10 ஜென்ரல் சயின்ஸ். டோட்டல் 100 மார்க்ஸுக்கு 90 மினிட்ஸ். ஓகேங்களா? தென் நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 எல்லா இதுக்கும் வர மாதிரி 1/3 தான் நெகட்டிவ் மார்க். தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் EWS. தென் OBC SC ST 30%, தென் STக்கு 25% மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வேணும். தென் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா GNM முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் எவ்வளோ போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பெங்களூர் அண்ட் சென்னை 2 போஸ்ட், 2 உள்ளது மட்டும் தான் இதில் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மற்றது வேணும் அப்படின்னா PDF என்னோட டெலிகிராம் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் பெங்களூரில் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டில் 9 இருக்குது, SCயில் 5, STயில் 3 அண்ட் OBCயில் 5, EWSயில் 3. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகே, 25 வேகன்சி இருக்குது. தென் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, SC 14, ST 7, OBC 8, EWS 8, டோட்டல் 58. தென் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 6 இருக்குது. பெங்களூரில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, நர்சிங் ஃபவுண்டேஷன், சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, சோசியாலஜி, ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, ஜெனெட்டிக்ஸ், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், அதாவது அடல்ட் இன்க்ளூடிங் ஜீடியாட்ரிக்ஸ் கொண்டு நம்ம படிக்கணும். தென் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங், மிட்வைஃப்ரி அண்ட் அப்ஸ்டெரிக்கல் நர்சிங், நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் நர்சிங் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன். அதாவது நம்ம 4 இயர்ஸ் படித்த எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம தரவாக படிக்கணும். மைனர் சப்ஜெக்ட்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது. மைனர் சப்ஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், LCM அண்ட் HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், menstruation, time and work, time and distance, simple and compound interest, profit loss, algebra, geometry, trigonometry, elementary statistics, square root, age calculation, calendar and clock,
பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட்டிக்கல், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்ஸு, வென் டயக்ராம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. டெசிஷன் மேக்கிங், அனலிட்டிக்கல், ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன் சிஸ்டம், இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போய்க்கோங்க. தென் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லைக் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியன் பாலிட்டிக், தென் கான்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருங்க. தென் ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து டீட்டெயிலான அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் அதை வந்து கொடுக்குறேன். கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து பிங்க் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டவுட் வந்து கேட்கலாம். தேங்க்யூ.